ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு? ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 எழுத்துக்கள் இருப்பதாக நன்னூல் சொல்லுது. என்ன சொல்லுது? நன்னூல் இல்லையா? நன்னூல் அடிப்படையில 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பிறகு வல்லினங்கள் மிகும். எடுத்துக்காட்டுக்கு பூ பரி. பூங்கிறது ஓர் எழுத்துங்களா? பூ பரி. தீ குழி, தீக்குழி. புத்தக எடுத்துக்காட்டு என்ன? தீப்பறி. தீ பிடித்தது, பிடித்தது. தீ ஓர் எழுத்து ஒரு மொழிங்களா? அதுக்கு அடுத்து இது. தீ பிடித்தது. ஈறுகட்ட எதிர்முறை பெயரெச்சம். பிறகு எனது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம எடுத்துப்போம். ஈறு, ஈருன்னா என்ன? கடைசி, கடைசி. கெட்ட, கெட்டன்னா என்ன? நீங்கிய. இது எங்க பார்த்தோம்? புணர்ச்சி 3 பார்த்தோம் இல்லையா? புணர்ச்சியினுடைய 3 வகைகள் என்னென்னது? தோன்றல், கெடுதல், திரிதல் இல்லையா? அப்ப கெடுதல்னா என்ன? கெடுதல்னா நீங்குதல், கெடுதல்னா நீங்குதல் அர்த்தம். அப்போ கெட்டன்னா நீங்கிய. எதிர்மறை, எதிர்மறைனா எதிர்பொருள், எதிர்பொருள். எதிர்ப்பான பொருளை தரும்னா விகுதி என்னல முடியும்? பொதுவா ஆவுல தான் முடியும். ஆ, நெடில் ஆவுல முடியும். பெயர் எச்சம். இதை எப்படி பார்க்கலாம்? எச்ச பொருளை தரும் பெயர் சொல். பெயர் எச்சம். எச்ச பொருளை தரும் பெயர் சொல் இல்லையா? அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சல் நமக்கு என்னெல்லாம் தெரியுது? கடைசியில நீங்கிய எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு எச்ச பொருள். கூவா குயில். கூவும் குயில் அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துப்போம். கூவும். குயில் என்பது என்னது? ஒரு பெயர் சொல் இல்லையா? பெயர் சொல். இதுல இம், ஈறு. இதுல கடைசி எழுத்து என்னது? இம், ஈறு. அப்ப ஈறு நீங்கிருச்சா? நீங்கிறதுனா கெடுதல், கெடுதல். இப்ப கூவு குயில்னு இருக்கா? கூவுங்கிறது கூவா எதிர்மறை பொருள் தர்றதுக்காக ஆ ஆட் ஆகுது. ஆ சேர்க்கிறோம். சேர்த்து என்ன பண்றோம்? கூவா குயில். அப்போ எதிர்மறை பொருள் தருதா? கூவும் குயில்னா என்ன? பாடக்கூடிய, ஒலி எழுப்பக்கூடிய குயில். கூவா குயில்னா ஒலி எழுப்பாத, கூவாத குயில். அப்ப எதிர்மறை பொருள் வந்துருச்சா? இதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கூவா குயில். ஓடா குதிரை. ஓடா குதிரை. ஓடும் குதிரைன்னு நாம் எடுத்துப்போம். குதிரை என்பது ஒரு பெயர் சொல். இதில் கடைசி எழுத்து ஓடுங்கிறதுல கடைசி எழுத்து என்ன? இம். இது கெட்டு போச்சு. அப்ப ஓடு குதிரை. இதை எதிர்மறை பொருள் தர்றதுக்காக ஆங்கிற ஓடு சேர்க்கிறோம். ஆங்கிற எழுத்தை ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ண என்ன வருது? ஓடா, ஓடா அப்படின்னு மாறுது. ஓடு கூட்டல் ஆ. இங்க என்ன இருக்கு? இட்டு இருக்கு, ஊ இருக்கு. இதுல உகரம் போயிடும். இட்டோட இந்த ஆ சேர்ந்துரும், ஓடான்னு வரும். ஓடா குதிரை. ஓடா குதிரைங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுல இக்கு வரும். சரிங்களா? இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சங்கிறதுனால என்ன வருது? வல்லினம் கசதப மிகும். கசதப மிகும்.
பொதுவா வல்லினம் மிகும் இடங்கள் பொறுத்தவரையில இலக்கணம் சார்ந்து எதனா கொடுத்திருந்தா கண்டிப்பா அதை படிச்சுக்கணும். அந்த மாதிரிதான் கேள்விகள் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இப்போ வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்துல இப்ப முதல் வன்தொடர் வன்தொடர் குற்றிய லுகரம். வன்தொடர் குற்றிய லுகரத்திலும் ஊ, அதாவது இதான் உகரம், உகரம் முடியும் வினையெச்சம். வினையெச்சம் இதுவும் என்னவா இருக்கணும், வன்தொடர் குற்றிய லுகரமா தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்னவாகும், வலி மிகும். என்னது, வன்தொடர் குற்றியலுகரம் ஊவில் முடியும் வன்தொடர் குற்றியலுகர வினையெச்சம். இந்த ரெண்டும் என்ன எதுல முடியும், வலி வரும். இது முடியும் போது அதனுடைய பின்புறத்துல வலிய சேர்க்கணும். இப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். குற்றியலுகரம் நமக்கு தெரியும் இல்லையா, எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். குற்றிய லுகரம் இதை எப்படி பிரிக்கலாம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். இது இதை என்ன படிக்கணும், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். என்னென்ன வகைப்படும், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு 6 வகைப்படும். அதுல ஒரு வகை தான் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் இதை பிரிச்சு பாருங்க. வன் அப்படின்னா வல்லினம், வல்லினத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஒரு வினையெச்சம் ஊவில் முடிந்து அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன ஆகும், வலி கசதப மிகும். என்ன மிகும், கசதப மிகும். எடுத்துக்காட்டு கேட்டுக்கொண்டான். எடுத்துக்காட்டு என்ன, கேட்டு கொண்டான். பாருங்க இங்க என்ன முடியுது, இட்டு இருக்கா, இட்டு கூட்டல் ஊ உகரத்துல முடிஞ்சிருக்கா, இது வினை சொல்லா இருக்கா, பிறகு என்ன ஊல முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல டி இட்டு கசட தப்பற வல்லெழுத்துக்கள் இருக்கா. அப்ப வல்லெழுத்து அடுத்து உகரம் வந்திருப்பதால் அது வன்தொடர் குற்றியலுகரம். இப்ப 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வினையெச்சம்னா என்ன தெரியணும், வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன. இப்ப பாருங்க, வல்லினம் ஒரு வல்லின எழுத்து, வல்லின மெய், வல்லின மெய் அடுத்து குசுடு துபுரு, குசுடு துபுரு, குசுடு துபுரு என்ற 6 எழுத்துக்கள் வந்தால் அது வல்லின குற்றியல் உகரம். சரிங்களா, இந்த வல்லின குற்றின் உகரம். அப்ப வினையெச்சம்னா என்ன, வினையெச்சம் ஒரு வினைச்சொல் எச்ச பொருளை தந்தால், எச்ச பொருளை தந்தால் அது வினையெச்சம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, கேட்டு கொண்டான் இல்லையா, இது ஒரு வினையை குறிக்கிறது. கேட்டு கொள், கொள் கொண்டான், கொண்டான்ங்கிறது அந்த நபரை சொல்லுது, கொள் கேட்டு கொள். இது வன்தொடர் குற்றியலுகரம். கேட்டுங்கிறது ஏன் வன்தொடர் குற்றியலுகரம், டூ குசுடு துபுரு, குசுடு துபுரு ஒண்ணுல முடிஞ்சிருக்கா, இந்த இடத்துல வல்லின மெய் இருக்கா. அப்போ ஒரு குசுடு துபுருக்கு முன் வல்லின மெய் இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம்.